சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவது வினாவாக நாம் சிந்திக்க இருப்பது, கோடம்பாக்கத்துலேருந்து சௌந்தர்யா அப்படிங்கிற அம்மையார் கேட்குறாங்க, தெய்வ செயல் எல்லாம் தெய்வ செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி மனுஷ செயலை பற்றி சொல்கிறாங்க. இந்த இரண்டு செயல்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? தெய்வ செயலுக்கும் மனித செயலுக்கும் உண்டான ஒரு வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மானுட செயல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மானுடர்கள் செய்கிற ஒரு செயலானது அவர்களுக்கு மாத்திரமே பயனை தரும். யார் பண்ணுறாலோ அவளுக்கு போய் வந்து சேரும். அதே மாதிரி உடனே கேட்கலாம், நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுநல சேவகர் இருக்கார், அவர் ஒரு செயலை செய்கிறார், அதனால் பல பேர் நன்மை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி லௌகீகமான பலனை தரக்கூடியது. அந்த லௌகீக பயன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உடல் சார்ந்த பயனை தரும். இந்த உடலோடு தொடர்புடைய ஒரு ஐம்புலன்களுக்கு உண்டான ஒரு ஆனந்தத்தையோ இல்லை ஐம்புலன்களுக்கு உண்டான ஒரு துக்க நிவர்த்தியோ இதுதான் கொடுக்க முடியும் மானுட செயல்களினாலே. ஆனால் தெய்வ செயல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இவைகளிலிருந்து சற்று உயர்வானது. ஒரு தெய்வம் ஒரு அனுகிரகம் பண்ணுறது, செயல்படுறது அப்படின்னு சொன்னால், ஒரு மானுட செயல் குறைந்தபட்சம் ஒரு 116 வருஷம் ஆயுசு சொல்கிறா ஒரு மனுஷாளுக்கு. ஜோதிஷம் சொல்லுகிற ஒரு பிரிவு. மனுஷன் சதமானம் பவதி சதாயு புருஷ சதைந்திரியே ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி அப்படின்னு மந்திரம் சொல்லும். அப்படி பார்த்தோம்னா ஒரு மானுட செயலானது அவருடைய காலத்தில் ஒரு 116 வருஷம் வரைக்கும், அதிகபட்சம் நான் சொல்கிறேன், 116 வருஷம் வரைக்கும் பலனுள்ளதாக இருக்கும். இது லௌகிக கர்மான்னு பேர். இதை சாஸ்திரம் சொல்லும்போது லௌகிக கர்மா, வைதிக கர்மா, சைவிக கர்மான்னு சொல்லுவோம். இந்த மூணுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. லௌகிக கர்மான்னா பகுஜன வேஷம் உதர நிமித்தம்னு சொல்லுவாள். நாம் நம்மளுடைய புலன் தேவைகளை மானுட இயல்புகளை நிறைவு செய்து கொள்வதற்காக நாம் செய்யக்கூடிய ஒரு பணி. யார் வேணாலும் எதை பண்ணலாம். ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறார், ஒருத்தர் வைத்தியம் பண்ணுறார், ஒருத்தர் கட்டடம் கட்டி கொடுக்குறார், அதுமாதிரி யார் வேணாலும் அந்த விஷயம் நடந்துட்டு. அந்த மாதிரி உலகியல் பலனை தரக்கூடிய இந்த உடல் சார்ந்த செயல். ஆனால் தெய்வீக கர்மா தேவத்தை சார்ந்தது அப்படின்னு சொன்னால் அதை வைதிக கர்மான்னு சொல்கிற வழக்கம் உண்டு. அதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தலைமுறை சேர்ந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். தலைமுறை அடுத்த தலைமுறைக்கும் நன்மையை செய்யும். அது எது வரைக்கும் போகும்னா 21 தலைமுறைக்கு போகுங்கிற ஒரு வைதிக கர்மா அனுஷ்டானம் முறையாக இருந்தது. அதாவது ஜாத கர்மாவில் ஆரம்பித்து ஒரு பையனுக்கு முறைப்படி இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற வைதிக நெறிப்படி நாம் நடத்துகிறோம். ஒரு பையனுக்கு எப்படின்னா ஜாதகர்மாவிலேருந்து ஆரம்பித்து, அதாவது கல்யாணம் ஆனது வரைக்கும் தர்மப்படி விவாகம், தர்ம பிரஜார்த்தம் ரிணீமகே, அறத்தை காப்பதற்காக ஒரு புதல்வனை பெற வேண்டும் என்பதற்காக அறத்தின் வழி மனம், அப்படி மனம் முடித்து கொள்வதிலிருந்து அதுக்கு குழந்தை பிறந்து அந்த பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவனுக்கு கர்மா பண்ணுற வரைக்கும் அந்த செயல் தொடர்புடையதாக இருக்கும். அப்பா பையன் அப்பாவுக்கு கர்மா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அது அப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வைதிக கர்மா அதை தான் நீங்கள் தெய்வீக கர்மான்னு சொல்கிறீங்க. அந்த தெய்வீக கர்மா கிட்டத்தட்ட 21 தலைமுறைக்கு நன்மைகளை செய்யும். அந்த 21 தலைமுறைங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி 3 தலைமுறை, நமக்கு பின்னாடி 3 தலைமுறை, நம்ம ஒரு தலைமுறை. இப்போ அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, நமக்கு மேலே நம்ம பையன், அதுக்கப்புறம் அவனுடைய பையன் பேரன், அவனுடைய பையன் கொள்ளு பேரன், இது 7 தலைமுறை. இந்த மாதிரி 7 தலைமுறை. இந்த 7 தலைமுறைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 7 தலைமுறைக்கு அப்படிங்கிறது ஸ்தூலமாக உயிரோட வாழற வாழ்க்கை.
இது 7 தலைமுறை. ஆனால் இதுக்கு முன்னாடி 7 தலைமுறை இருக்குது, நமக்கு பின்னாடி 7 தலைமுறை இருக்குது, பேரனுக்கு அப்புறம், கொள்ளு பேரனுக்கு அப்புறம். அப்போனா பார்த்துங்க, 21 தலைமுறை. அந்த 21 தலைமுறைக்கு நன்மையை செய்வது அப்படின்னு சொன்னால் அது தெய்வீக கர்மா. அவ்வளவு சிறப்பு சொல்கிறா. வேதம் வந்து ஒரு கர்மாவை விதித்து அதை முறைப்படி பண்ணினா அப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், சாஸ்திர பிரமாணம் என்ன சொல்கிறது அப்படின்னா, தர்ப்பணம் பண்ணுறா அப்படின்னு சொன்னால் யார் இறந்து போனாலும் அதுக்கு முன்னாடி இருக்கிற 3 ஆன்மாக்கள் அதை விட மேல்நிலைக்கு போகிறதுன்னா, வசு நிலையில் இருக்கிறவா ருத்ர நிலைக்கு போகிறா, ருத்ர நிலையில் இருக்கிறவா ஆதித்ய நிலைக்கு போகிறா அப்படின்னு சொல்கிறா. அந்த மாதிரி முன்னாடி ஒரு 7 தலைமுறை போகும், அது மாதிரி பின்னாடி ஒரு 7 தலைமுறை, 21 தலைமுறைகளுக்கு ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய ஒரு நன்மையை விளைவிக்கக்கூடியது தெய்வீக செயல்கள். இதுக்கும் அதுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் ஒரு மானுட செயலுங்கிறது குறைந்தபட்சம் ஒரு 116 வருஷம்தான் அதுக்கு அவர்கள் இருக்கும்போது இந்த கர்மா நல்லபடியாக நடக்கும். அவள் இறந்துட்டா அந்த கர்மா போயிடும். அவர்களுடைய கர்ம சாமர்த்தியம் இருக்கிற வரைக்கும் ஒரு மருத்துவர் நல்ல வைத்தியம் பண்ண முடியும். ஆனால் அவருக்கு வயசாகும்போது அந்த கர்ம சாமர்த்தியம் போயிடும். அது மாதிரி குறுகிய காலம் சார்ந்து வித்தியாசப்படும். அதே மாதிரி பலனும் வித்தியாசப்படும். அவ்வளவு சிறப்பு சொல்லியிருக்கார். இந்த 21 தலைமுறைக்கு நன்மையை தரும். அதனால் அனுஷ்டானங்களை, சம்ஸ்காரங்களை, பாரம்பரியத்தை நாம் எந்த காலத்துலேயும் விட்டுறக்கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்காளோ அதை வந்து மந்திரங்கள் சொல்லி அதை பண்ணும்பொழுது அந்த பலன் நமக்கு வரும். அவ்வளவு சிறப்பானது. அதை செய்ய நாம் முயல வேண்டும். முகப்பேரிலிருந்து நவநீதம் அவர்கள் கேட்கிறார்கள், உங்கள் நிகழ்ச்சியை நான் தொடர்ந்து பார்த்து வருகிறேன். அதில் கேள்வியை எப்படி கேட்கணும்? எனக்கு வந்து கடவுளை பற்றி நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்குது. சமயத்தில் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேகங்கள்லாம் எங்களுக்கு வருது. அந்த மாதிரி இல்லாமல் எந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டால் அது வந்து ஒரு சந்தேகத்தை பொதுவாக நம்ம சிவரகசியம் நிகழ்ச்சி வந்து பெரும்பாலும் இந்த சைவம் சார்ந்து அமைந்திருக்கிறது. அதில் ஒரு விஷயம் நம்ம ஒரு நிகழ்ச்சி பார்த்துன்னு வரோம். அப்படி பார்த்துட்டே வரும்போது அந்த நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு கருத்து சொன்னீங்களே, இந்த நிகழ்ச்சியில் இதை எப்படி செஞ்சுருக்கீங்க அப்படின்னு அந்த நிகழ்ச்சியை பார்த்து அதில் வரக்கூடிய அந்த கேள்விகளுக்கு தகுந்தாற்போல் அந்த கேள்வி அமையும். அதுக்கு அடுத்தபடியாக என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வரம்பு சொல்லுவோம். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா, சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறோம்னா, அதிகாரி ஒரு நூல் எழுதுகிறாங்கன்னா அதுக்கு ஒரு அதிகாரி யார், அதனுடைய பிரயோஜனத்துவம் என்ன அப்படின்னு கேட்பா. அந்த மாதிரி குறிப்பாக சிவன் சார்ந்த சிவாலயங்களை சார்ந்த வழிபாட்டு முறைகள், அப்படி அந்த வழிபாட்டை செய்வதனாலே நாம் அருளை பெறுவது அப்படிங்கிற ஒரு பலன் வச்சுருக்கோம். அதுதான் சைவம். சிவனை வணங்கி அவன் அருளை பெற்று தன் வாழ்வை நிறைவு செய்து கொள்ளுகிற எந்த ஒரு வினாவாக இருந்தாலும் அது வந்து வரவேற்கத்தக்கது. அதுதான் வந்து எல்லாருக்கும் நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். அதை வந்து நம்ம அப்போ முக்கியமாக இந்த கேள்விக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு கேள்வின்னா அதுக்கு பிரயோஜனத்துவம் வேணும். ஒரு கேள்வியை கேட்டால் ஏதோ கேட்குறோம், நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்காம ஒரு பிரயோஜனத்துவம், இந்த வினாவை கேட்பதனால் நமக்கு வந்து பிரயோஜனம் என்ன அப்படிங்கிறத சார்ந்து, அதே மாதிரி அந்த எல்லை சொல்கிறா, நூலின் எல்லைன்னு சொல்லுவாள். ஆயிழை வடவேங்கடத்துன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் தொல்காப்பியத்தில். அது வந்து அந்த இந்த கருத்தானது, இந்த நூலிலே சொல்லப்பட்ட கருத்தானது இந்த பிரதேசத்திலே வாழ்கிற மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி சைவர்கள் சைவத்தை சிவபெருமானை முழுமுதற் பொருளாக கொண்டு வணங்குபவர்களுடைய ஒரு அவளை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். அதை மையப்படுத்தி நம்மளுடைய கேள்விகள் அமைந்திருக்குமாயின்னு அது மிகச்சிறப்பாக அமையும்.